தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. முன்னுரை. அன்பிற்குரியவர்களே, ஆண்டின் பொதுக்காலம் 12ஆம் ஞாயிறு வழிபாட்டிற்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு மட்டுமல்ல, நாம் அனைவருக்கும் சொல்லும் ஒரு முக்கியமான செய்தி அஞ்சாதீர்கள் என்பதே. ஏனெனில் அச்சம் நம்பிக்கையின்மையை ஏற்படுத்துகிறது. கடலின் சிறு கொந்தளிப்பிற்கு அஞ்சி தங்களது நம்பிக்கையை இழக்கும் சீடர்களைப் போல் அல்லாமல், நாம் நம்முடைய வாழ்வில் வரும் துன்பங்களை இயேசுவின் மீது நாம் கொண்டுள்ள நம்பிக்கையின் துணை கொண்டு எதிர்கொள்ள அழைக்கின்றது இன்றைய வழிபாடு. நம்பிக்கையில் சிறந்த விவிலிய மனிதர்களைப் போலவும் புனிதர்களைப் போலவும் இறை நம்பிக்கையில் நாமும் வளர அருள் வேண்டி இணைவோம் இத்திருப்பலியில். இத்திருப்பலியில் நம்மோடு இணைந்து சுரண்டை ஜெரின் ஜெஸ்லின் நேற்று 2வது ஆண்டு திருமண நாளில் இவர்கள் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டாடி இருக்கிறார்கள். தொடர்ந்து தேவ ஆசீர்வாதம் குடும்பத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காகவும் ஜெரின் செய்கிற தொழிலை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் ஜெபிக்கிறார்கள். பால்ஸ்பில் உடல் உள்ள சுகத்திற்காக இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாக உருகத்தோடு நன்றி கூறி ஜெபிக்கிறார்கள். சுரண்டை ஜான் கென்னடி செசிந்தா குடும்பத்தை இறைவன் வழிநடத்திய கிருபையை நினைத்து நன்றி கூறுகிறார்கள். நினைத்த காரியங்கள் நடக்க வேண்டும் என்றும் தொழில் நலனுக்காகவும் இன்று 16ஆம் நாள் நினைவு தினத்தை அனுசரிக்கிற ஜான் ஆல்டுவினை இறைவன் ஆன்மை இளைப்பாற்றியில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் மாசிலா குழந்தைகளுடைய ஆன்மை இளைப்பாற்றிக்காகவும் ஜெபிக்கிறார்கள். சேர்ந்தமரம் ஜெயஸ்டெல்லா குடும்பத்திற்கு இறைவன் தூய அந்தோணியார் வழியாக செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து நன்றியாக ஒப்புக் கொடுக்கிறார்கள். உடல் உள்ள சுகத்திற்காக இப்பலியை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறார்கள். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, நாமும் இறை அருளுக்காக இப்பலியை ஒப்புக் கொடுப்போம். இறை அருளால் நிரப்பப்படுவதற்கு தடையாக இருக்கிற குற்றம் குறைகளை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, உடல் ஆன்ம வாழ்வு அனைத்திற்கும் ஊற்றும் தொடக்கமும் நீரே. இந்த தண்ணீரையும் உப்பையும் புனிதப்படுத்தியறல உமை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். இறைவா, உப்பு கலந்த இந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயவனது தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. மேலும் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். வல்ல கடவுள் நம் பாவங்களிலிருந்து விடுவிப்பார். இந்த நற்கருணை பலி அவரது திருவிருந்தில் கலந்து கொள்ளும் தகுதி பெறச் செய்வதாக. ஆமென். இறைவனுக்கு ஆட்சி மகிமை
மன்றாடுவோமாக. இதய அமைதியை இறைவா, உமது அருளால் பிள்ளைகளாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாங்கள் உம்மை போற்றுகின்றோம். பொய்மை என்னும் இருளில் சிக்கிக் கொள்ளாமல் உண்மையின் பேரொளியில் சிறந்து விளங்குவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. தன்னுடைய வாழ்வில் துன்பங்களையும் நெருக்கடிகளையும் சந்தித்த யோபுவிடம் வந்து அவரின் நண்பர்களும் மனைவியும் கடவுளின் திட்டத்தையும் அதிகாரத்தையும் கேள்வி கேட்கின்றனர். துன்பங்களின் மிகுதியில் யோபுவிடம் தளர்ச்சி ஏற்படுகிறது. அச்சூழலில் கடவுள் மனிதன் நிலையாமையும் ஆற்றலின்மையும் எடுத்துக்காட்டி தன்னுடைய மேன்மையை எடுத்து கூறும் முதல் வாசகத்தை கேட்போம். முதல் வாசகம் யோபு நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 38, இறை வசனங்கள் 1 மேலும் 8 முதல் 11 முடிய. யோபு நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 38, இறை வசனங்கள் 1 8 முதல் 11 முடிய. ஆண்டவர் சூறாவளி நின்று யோபுவுக்கு அருளிய பதில். கருப்பை நின்று கடல் உடைப்பெடுத்து ஓடிய பொழுது அதனை கதவிட்டு அடைத்தவர் யார்? மேகத்தை அதற்கு மேலாடையாக்கி காரிருளை பொதி துணியாக்கி எல்லைகளை நான் அதற்கு குறித்து கதவையும் தாழ்பாளையும் பொருத்தி இதுவரை வருவாய், இதற்கு மேல் அல்ல, உன் இருமாப்பின் அலைகள் இங்கே நிற்க என்று நான் இயம்பிய போது எங்கிருந்தாய் நீ? இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இரண்டாம் வாசக முன்னுரை.
ஆண்டவர் எவ்வளவு நல்லவர், அன்பானவர் என்பதை நாம் சுவைத்திருந்தால் நம்முடைய வாழ்வில் என்ன நிகழும்? இக்கேள்விக்கு பதில் தருகிறது இன்றைய 2ஆம் வாசகம். தன்னுடைய வாழ்வில் கிறிஸ்துவுக்காக உயிரை கொடுப்பது தனக்கு ஆதாயமே என்று புனித பவுல் வாழ்ந்தார். ஏனெனில் அவர் கிறிஸ்துவின் அன்பை அனுபவித்திருந்தார். நம்முடைய வாழ்விலும் கிறிஸ்துவின் அன்பை நாம் உணர்தல் வேண்டும் என்ற எண்ணத்துடன் 2ஆம் வாசகத்தை கேட்போம். இரண்டாம் வாசகம். பழையன கழிந்து புதியன புகுந்தன. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வசனங்கள் 14 முதல் 17 வரை. சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் பேரன்பே எங்களை ஆட்கொள்கிறது. ஏனெனில் ஒருவர் அனைவருக்காகவும் இறந்தார், அனைவரும் அவரோடு இறந்தனர். இது நமக்கு தெரியும். வாழ்வோர் இனி தங்களுக்கென வாழாமல் தங்களுக்காக இறந்து உயிர் தெழுந்தவருக்காக வாழ வேண்டும் என்பதற்காகவே அவர் அனைவருக்காகவும் இறந்தார். ஆகவே இனிமேல் நாங்கள் எவரையும் மனித முறைப்படி மதிப்பிடுவதில்லை. முன்பு நாங்கள் கிறிஸ்துவையும் மனித முறைப்படிதான் மதிப்பிட்டோம். ஆனால் இப்பொழுது அவ்வாறு செய்வதில்லை. எனவே ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் பொழுது அவர் புதிதாக படைக்கப்பட்டவராய் இருக்கிறார். பழையன கழிந்து புதியன புகுந்தன அன்றோ? இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். தூய மார்க் எழுதிய தூய நற்செய்தி 4வது அதிகாரம். ஆண்டவருடைய வார்த்தைகள் 35 முதல் 41 முடிய. ஒரு நாள் மாலை நேரம் இயேசு சீடர்களை நோக்கி, அக்கரைக்கு செல்வோம் வாருங்கள் என்றார். அவர்கள் மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிட்டு படகில் இருந்தவாறே அவரை கூட்டிச் சென்றார்கள். வேறு படகுகளும் அவருடன் சென்றன. அப்பொழுது ஒரு பெரும் புயல் அடித்தது. அலைகள் படகின் மேல் தொடர்ந்து மோத அது தண்ணீரால் நிரம்பிக் கொண்டிருந்தது. அவரோ படகின் பிற்பகுதியில் தலையணை வைத்து தூங்கிக் கொண்டிருந்தார். அவர்கள், போதகரே, சாகப் போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். அவர் விழித்தெழுந்து காற்றை கடிந்து கொண்டார். கடலை நோக்கி, இறையாதே, அமைதியாயிரு என்றார். காற்று அடங்கியது. மிகுந்த அமைதி உண்டாயிற்று. பின்பு அவர் அவர்களை நோக்கி, ஏன் அஞ்சுகிறீர்கள்? உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா என்று கேட்டார். அவர்கள் பேரச்சம் கொண்டு, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே,
இவர் யாரோ என்று ஒருவரோடொருவர் பேசிக்கொண்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. நற்செய்தி வாக்கினால் நம் பாவங்கள் அகல்வனவாக. இயேசுவில் நல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, பொதுவாக நாம் கடவுள் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கையை பற்றி பலமுறை சிந்தித்திருக்கிறோம், தியானித்திருக்கிறோம். கடவுள் நம்மீது கொண்டிருக்கிற நம்பிக்கையை பற்றி சிந்திப்பதற்காகவும் தியானிப்பதற்காகவும் இந்த வார வாசகங்கள் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றன. அது என்ன கடவுள் நம்மீது கொண்டிருக்கிற நம்பிக்கை என்றால், இதோ இந்த படகு பயணம், அதில் ஏற்பட்ட புயல், காற்று, போராட்டம், அலைகள், அதனால் படகு மூழ்கும் நிலை, கடைசியாக சீடர்கள் இயேசுவை நோக்கி கதறியது, இயேசு எழுந்து காற்றையும் கடலையும் கடிந்து அமைதியாய் இருக்கச் செய்துவிட்டு சீடர்களை பார்த்து கேட்பது, உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா? பிரியமானவர்களே, இந்த நம்பிக்கையை பற்றி பேசுகிற பொழுது பெரும்பாலும் நாம் ஆபிரகாமை பற்றி பேசுவோம். ஏனென்றால் அவர் விசுவாசத்தின் தந்தை, நம்பிக்கையுடையோரின் தந்தை, நம்பிக்கையினுடைய ஆணிவேர் என்று நாம் சொல்லுகிறோம். காரணம் என்னவென்றால், அவருக்கு இதோ 100 வயது வரை குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது. ஆனால் கடவுள் அவருக்கு ஒரு வாக்கு கொடுத்தார், உன்னுடைய சந்ததியை வானத்து நட்சத்திரத்தைப் போலவும் கடல்வெளி மணலைப் போலவும் பெருகச் செய்வேன் என்று சொல்லி, நம்புவதற்கு இடமில்லாதிருந்தும் உடலிலே குழந்தைகளை பெற்றெடுப்பதற்கான வலு குறைந்த பிறகும் சாத்தியக்கூறுகள் நின்று போன பிறகும் ஆண்டவராகிய கடவுள் செய்வார் என நம்பினார். எனவே ஆண்டவராகிய கடவுள் அதை செய்தார். இந்த நம்பிக்கை எப்படிப்பட்ட நம்பிக்கை என்றால், காத்திருக்கின்ற நம்பிக்கை. கிடைத்தால் சரி, இல்லை என்றால் ஒன்றுமில்லை. ஏனெனில் ஒரு ஆல்டர்னேட்டிவ் தேடிவிட்டார்கள். இதோ ஆபிரகாமினுடைய மனைவி சாரா தன்னுடைய பணிப்பெண் ஆகாரை இதோ அவருக்கு மனைவியாக கொடுத்து அதன் மூலமாக ஒரு குழந்தையை குறைந்தது பெற்றெடுத்து கொண்டார்கள். பிரியமானவர்களே, எனவே ஆபிரகாம் காத்திருந்தார். கடவுள் அதை நீதியாக கருதினார். வாய்ப்புகள் இல்லாதிருந்தும் நம்பிக்கையோடு காத்திருந்தார். எனவே அவர் நம்பிக்கையின் அல்லது விசுவாசத்தின் தந்தை. இது மனிதன் கடவுள்பால் கொண்டிருக்கிற நம்பிக்கை. ஆனால் இன்றைய வாசகத்திலே நமக்கு முதல் வாசகத்தில் எடுத்துக்காட்டாக யோபு கொடுக்கப்படுகிறார். யோபு கடவுளை நம்பிக்கொண்டிருந்தார் என்பது எப்படிப்பட்ட சூழல் என்று தெரிய வேண்டும். அதாவது ஒரு இடத்துல காத்திருக்க வேண்டும். சும்மா உட்கார்ந்து காத்திருக்கிறேன், ஒருவர் வருகிறார் என்று சொல்லி, ஒருவேளை சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, சரி படுத்தாது கிடப்போம், வந்த பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று, நான் இருக்கின்ற இடம் தீப்பிடித்து எரிகிறது என்று வைத்துக்கொள்வோம். உடலெல்லாம் வேதனை, வலி, எல்லாவற்றையும் இழந்துவிட்டு துன்பத்திலும் துயரத்திலும் இருக்கிற பொழுது ஒரு மனிதன் புத்தியை தவற விடாமல் மனதை உறுதி கொண்டு காத்திருக்க வேண்டும் என்று சொன்னால், அது மனிதன் கடவுள் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கையை காட்டவில்லை. மாறாக அந்த கடவுள் இந்த மனிதன் மீது என்ன நம்பிக்கை கொண்டிருந்தார்? யோபு புத்தகம். பிரியமானவர்களே, நமக்கு விவிலியம் வாசிப்பவர்களுக்கு தெரியும், யோபு சோதிக்கப்பட்டது கடவுள் சாத்தானுக்கு அனுமதி கொடுத்ததால். ஆனால் யோபுவுக்கு அது தெரியாது. அவரோ ஒரு நாளைக்கு 7 முறை பலி ஒப்பு கொடுக்கிறார், தன்னை தூய்மைப்படுத்தி கொள்ளுகிறார், தன் குழந்தைகளுக்காக பாவ பரிகார பலி. ஒருவேளை தூக்கத்தில், உணவு மயக்கத்தில் ஏதாவது பேசி இருக்கலாம், ஏதாவது சொல்லி இருக்கலாம் என்று அவ்வளவு தூய்மையை, பரிசுத்தத்தை, இறை அன்பை, இறை கட்டளையை, இறைவன் கொடுத்த வாழ்க்கையை அப்படி தூய்மையாய் கடைபிடித்து கொண்டிருக்கிற யோபுவினுடைய வாழ்க்கையிலே திடீரென்று ஒரு நாள் அவருடைய விலங்குகள், அவருடைய இந்த ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் எல்லாம் களவாடப்படுகின்றன. அதற்கு அடுத்து திடீரென்று அவருடைய குழந்தைகள் இருந்த வீடெல்லாம் இடிந்து விழுந்து எல்லாம் முடிந்து விட்டது. வருமானம் போய்விட்டது, உறவுகள் போய்விட்டன. கடைசியாக சரி இதெல்லாம் போனாலும் பரவாயில்ல, என் பலம் இருக்கு, என் பலத்தால் நான் வாழ்ந்து கொள்ளுகிறேன் என்று சொல்லலாம் என்றால், அவருடைய உடல் முழுவதும் புண். நாய்கள் வந்து, பிரியமானவர்களை யோசித்து பாருங்கள், எவ்வளோ ஒரு கொடுமையான கட்டம். ஒவ்வொரு முறையும் சாத்தான் கடவுளை போய் பார்க்கிறான். கடவுள் சொல்லுகிற வாக்கு அதிலே முக்கியம். நீ என் மகன், அன்பு மகன் யோபுவை பார்த்தாயா? அவன் சாத்தான் சொல்லுகிறான், சும்மாயா
நீ அவனுக்கு கொடுத்து வைத்திருக்கிறாய், பொன் பொருள் கொடுத்து வைத்திருக்கிறாய். எனவே உன்னை புகழ்வதில், உன்னை சரணடைவதில் என்ன பெரிய பெருமை? எடுத்துக்கொள். நீ உறவுகள் கொடுத்திருக்கிறாய், ஆறுதல் சொல்ல, அரவணைக்க, அன்பு செய்ய, எடுத்துக்கொள். என்ன இருந்தாலும் ஒரு மனிதன் எல்லாவற்றையும் இழந்தாலும் தன் பலத்தில் நிற்க முடியும் தானே, அந்த பலத்தையும் நீ எடுத்துக்கொள். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, இப்படி துன்பத்திற்கு மேல் துன்பம், சோதனைக்கு மேல் சோதனை, வேதனைக்கு மேல் வேதனை. சாலமோன் தன்னுடைய ஞான புத்தகத்திலே சொல்லுகிறார், தொடர்ந்த துன்பம் ஞானியையும் பித்தனாக்கி விடும். ஒரு தடவை சரி, 2 தடவை சரி, 1000 தடவை துன்பமே வாழ்க்கை, இழப்பே வாழ்க்கை என்று எப்போதும் ஒரு துன்பத்தை சந்தித்தால் அவன் ஞானியாய், திட்டமிட்டு சிந்திக்கிறவனாய், எதையும் உறுதியோடு தாங்குகிறவனாய் இருந்தால் அப்படிப்பட்ட ஞானியை கூட இந்த தொடர்ந்த துன்பம் பித்தனாக்கிவிடும். கசப்பு. பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஒரு வரி பாருங்கள். இந்த சீடர்கள், இந்த கடல் பயணம் சீடர்களுக்கு புதுசு கிடையாது. ஏன் புதுசு கிடையாது? இயேசுநாதர் அங்கங்கும் கூட்டிகிட்டு அலைஞ்சாருங்கிறது மட்டுமில்லை, அவர்கள் ஏற்கனவே மீனவர்கள். அந்த கடலில் தான் மீன் பிடிக்கிறார்கள், அந்த கடலில் தான் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட சீடர்களைத்தான் ஆண்டவராகிய கடவுள் அழைத்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த கடலை அவர்களுக்கு தெரியும். 2வது, நீச்சல் நன்றாக தெரியும். இப்படி புயல் எழும்புவதும் எழும்பிய புயல் தாழ்ந்து போவதும் வழக்கம். இது அவர்களுக்கு பழக்கம். ஆனால் கடந்த 2 ஆண்டுகளாக அவர்கள் தங்களுடைய நிலையை மறந்து விட்டார்கள், தங்களுடைய தொழிலை மறந்து விட்டார்கள், ஆண்டவர் இயேசுவோடு கூட இருந்த சொகுசில் வாழ்ந்து விட்டார்கள். எனவே அவர்களுக்கு மனிதனை பிடிப்பவனாக்குகிற பட்டம் கொடுக்கப்படுகிற பொழுது மனிதர்களை பிடிக்கின்ற இன்னொரு பக்கத்தை திரும்பி பார்த்து வாழ்க்கையை நடத்தி கொண்டிருப்பதால் இந்த கடலும் கடல் சார்ந்த பகுதிகளும் அவர்களுடைய நினைவில் மங்கி போய்விட்டன. அவ்வளவுதான். எனவே மாலை நேரத்தில் போகிற பொழுது புயல் அடித்தது. வசனம் இதுதான், அலைகள் படகின் மேல் தொடர்ந்து மோத. இந்த அலைகள் படகின் மேல் தொடர்ந்து, எனவே தொடர்ந்து மோதிக்கொண்டே இருக்க அது தண்ணீரால் நிரம்பிக் கொண்டிருந்தது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். பலசாலிகள் தான், தைரியசாலிகள் தான், ஒன்றுமில்லாமல் வாழ்க்கையை தொடங்கினோம். அல்லது ஏதோ நடக்க தெரியாமல் தான் பிறந்தோம், நடக்க கற்றுக்கொண்டோம். பேச தெரியாமல் தான் பிறந்தோம், பேச கற்றுக்கொண்டோம். பிறரோடு பழக தெரியாமல் தான் வளர்ந்தோம், பழக கற்றுக்கொண்டோம். ஏன்? சாப்பாடு எப்படி எடுத்து வாயில் வைக்கணும்னு தெரியாமல் தான் பிறந்தோம், சாப்பிட கற்றுக்கொண்டோம். எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கொண்டு தான் இந்த பூமியிலே நாம் வாழ்கிறோம். பிறக்கிற பொழுதே இந்த திறமைகளோடும் இந்த ஆற்றலோடும் எந்த மனிதனும் பிறக்கவில்லை. ஏன் இன்றைக்கு இருக்கிற இந்த சொத்து சுகங்களை கூட நீங்கள் யோசித்து பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் சின்ன வயசுலேயே இந்த பிள்ளைங்கள்லாம் ட்ரெஸ் போட்டிருக்கிறாங்க, என்ன அவங்களே சம்பாதிச்சிட்டாங்களா? சம்பாதிக்க தெரியாது. அவள் அப்பா அம்மா அள்ளி கொடுக்கணும், இல்லைன்னா யாராவது பிச்சை கொடுத்தா அவங்க போட்டுக்கலாம். பிறகு வளர்ந்து வளர்ந்து நாமும் அப்படித்தானே இருந்தோம். இளம் வயதில் பிறக்கிற பொழுதே எனக்கான உடையை, எனக்கான நகையை, எனக்கான வீட்டை, எனக்கான இருப்பிடத்தை நானே சம்பாதித்து கொண்டேன் என்ற வாழ்க்கையை தொடங்கினோம். யார் யாரோ கைப்பிடித்து விட்டார்கள், யார் யாரோ தூக்கி விட்டார்கள், எந்த திறமையும் இல்லாமல் இருந்தோம். இன்றைக்கு ஒரு தொழில் தெரியும், குறைந்தபட்சம் ஒன்றுமில்லை என்றால் ஏதோ ஒரு வேலை பார்க்கின்ற அளவிற்கு உடம்பில் வலு இருக்கிறது, மனதில் சிந்தனை இருக்கிறது. ஆனால் இப்படி குழந்தைகளாய் இருக்கிற பொழுது இல்லாத பயம், இப்படி உழைக்க தெரிந்து, பிழைக்க தெரிந்து, பணம் சம்பாதிக்க தெரிந்த பிறகு ஏன் வருகிறது? கேள்வி கேட்கணுமா இல்லையா? இந்த வயதில் இல்லாத அச்சம், இந்த சிறு வயதில் இல்லாத குழப்பம், இன்றைக்கு இதோ எல்லாம் தேர்க்க தெரிந்த பிறகு அதை பராமரிக்க மேனேஜ்மெண்ட், ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் நமக்கு தெரியும். டைம், உங்களுடைய நேரத்தை உங்களுக்கு எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று தெரியும். யார் யார் நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று தெரியும். அப்படி எனக்கு தெரியாது. சின்ன குழந்தை எல்லோரையும் நம்பி கெடும். ஆனால் யாரை நம்ப வேண்டும், யாரை நம்பக்கூடாது என்று தெரியும். யோசித்து பாருங்க, இந்த வயசுக்கும் நீங்க யோசித்து பாருங்க. இவ்வளவு காரியங்கள் வந்து சேர்ந்த பிறகும் காரணம் இதைத்தான் சொல்லுகிறது, தொடர்ந்து மோத. துன்பத்திற்கு மேல் துன்பம் வருகிற பொழுது புத்தியை மனிதன் இழந்து விடுகிறான். எனவேதான் இயேசு எழுந்து அவர்களை கடிந்து கொண்டார். யோபுவும் அப்படித்தான், துன்பத்திற்கு மேல் துன்பம். ஆனால் அவன் தன்னுடைய புத்தியை இழக்கவில்லை. கடைசி வரை தன்னோட மனைவி சொல்லுகிறாயோ, கடவுள்னு ஒரு ஆள் இருக்கானா? இருந்தா நீ செஞ்சதுக்கும் நீ கும்பிட்டதுக்கும் இவ்வளவு வருமா? அந்த ஆளை சபிச்சு தொலை, செத்து போ.
கடைசியாக தன்னுடைய வாழ்வை பகிர்ந்து கொண்ட தன்னுடைய வாழ்வின் துணைவியே சொல்லுகிற பொழுது கூட யோபு சொல்லுகிறான், என்னம்மா நீ கடவுள்கிட்ட இருந்து எவ்வளோ நல்ல காரியம் வாங்கணும், ஏன் ஒரு சில கெட்ட காரியம் வந்தால் என்ன குறைஞ்சா போயிடுவோம், வரட்டுமே பார்ப்போமே, கடவுள் கைவிடப் போவதில்லை. பிரியமானவர்களே, எனவே இங்கே கடவுள் இந்த யோபுவின் மீது கொண்டிருந்த நம்பிக்கை தான் ஜெயித்தது. கடவுள் யோபுவின் மீது கொண்டிருந்த நம்பிக்கை இறுதி வரை வீழ்ந்து விடாத நம்பிக்கையாக இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? யோபுவுக்கு ஒரு பக்கம் கடவுள் நிற்கிறார், இன்னொரு பக்கம் துன்பம் நிற்கிறது. ரெண்டுக்கு இடையில் யோபு நிற்கிறார். நம்மும் அப்படித்தான். அக்கறைக்கும் இக்கரைக்கும் இடையிலே தான் வாழ்க்கை பயணப்பட்டு கொண்டிருக்கிறது. புயல் அடிக்கத்தான் செய்கிறது. ஆனால் படகு தண்ணீரால் நிரம்பியது இருக்கட்டும். அந்த படகுல தண்ணீர் மட்டும்தான் நிரம்பிச்சா? இயேசு கிறிஸ்து இல்லையா? சீடர்களுடைய பார்வையா இயேசு மேலே போகல, ஏன் தண்ணீர் மேலே போச்சு? ஆண்டவரே உமக்கு அக்கறை இல்லையா, சாக போகிறோமேனா என்ன சொல்றான்? நாங்கள் சாக போகிறோமேன்னு சொல்லலை, போதகரே சாக போகிறோமே உமக்கு கவலை இல்லையாயோ, நாங்களும் செத்துருவோம் நீயும் செத்துருவ. அதான அர்த்தம். கடவுளும் செத்துருவாருங்கிறது அவங்களுடைய முடிவான நம்பிக்கை. இத்தனைக்கு இயேசுநாதர் 5 அப்பத்தை 2 மீனையும் கொண்டு 5000 பேருக்கு அப்போ தான் உணவு கொடுத்துட்டு போயிட்டு இருக்கிறாரு. அவ்வளோ பெரிய ஆற்றலை கண்ட பிறகும், அவ்வளோ பெரிய வலிமையை கண்ட பிறகும், அவ்வளோ பெரிய புனிதமான காரியத்தை கண்ட பிறகும், இயேசுவே நீங்கள் செத்துற போறீங்களே கவலை இல்லையா, நாங்களாவது பிழைக்கிறதுக்கு வழி தேடுதோம், நீ தூங்கிக்கிட்டு இருக்கிய. அந்த வசனத்துக்கு அர்த்தம் தானே. நாங்களாவது தண்ணியை கோரி வெளியில் ஊத்துறோம், படகை அமைதிப்படுத்த முயற்சி பண்ணுறோம், நாங்களாவது பிழைச்சிக்குவோம் போல தெரியுது, நீ செத்துருவையா, ஏன் தூங்கிக்கிட்டு இருக்க, உனக்கு கவலையே இல்லை போலுக்க. யாருக்கு யார் கவலை கொடுக்க முயற்சி செய்கிறார்? கடவுள் மனிதனுக்கு நம்பிக்கை கொடுக்க முயற்சி செய்தால் மனிதன் கடவுளுக்கு பயத்தை கொடுக்க முயற்சி செய்கிறான். விசித்திரமான மனிதர்கள் நாம், வேடிக்கையான மனிதர்கள் நாம். பிரியமானவர்களே, இக்கரைக்கும் அக்கறைக்கும் இடையிலே இதோ துன்பம் என்பது தொடர்ந்து வரத்தான் செய்கிறது. அல்லது நம்முடைய வாழ்க்கையிலே துன்பம் என்பது மலை போல் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் இந்த பக்கத்திலே கடவுள் நிற்கிறாரே, இதில் கடவுள் பெரியவரா துன்பம் பெரியதா? இந்த போட்டி தான் இங்கே. கடவுள் பெரியவரா துன்பம் பெரியதா? கடவுள் பெரியவர். அப்படின்னா நம்ம என்ன சொல்லணும்? அழகாக சொல்வார்கள், இதோ நாம் என்ன பண்ணுறோம், கோயிலுக்கு ஓடியாந்து அல்லது வீட்டில் உட்கார்ந்து ஒரு துன்பத்தை கண்ட உடனே, இப்படி இந்த பக்கம் மலை போல் ஒரு துன்பம் தெரிஞ்ச உடனே இப்படி திரும்பி நின்று, ஆண்டவனே ஏசப்பா ஐயா இந்த துன்பத்தை என்னிடமிருந்து விரட்டுவீரா? நம்முடைய பேச்சு யாரோடு போகிறது? இயேசுவோடு, கடவுளோடு போகிறது. ஆனால் கடவுள் என்ன சொல்லி தருகிறார் என்றால், ஏலே உனக்கு லூசா, என்னைய பார்த்து ஏன் திரும்புற, நீ எங்க பார்த்து நிற்கிற, துன்பத்தை பார்த்து நிற்கிறல, அந்த துன்பத்தை பார்த்து சொல், என்னை பார்த்து சொல்லாதே. ஐயோ கடவுளே எனக்கு எவ்வளவு பெரிய துன்பம் என்று. உனக்கு இருக்கிற துன்பம் பெரிதுதான். எசையா புத்தகத்திலே ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார், உன்னுடைய துன்பங்களில் இருந்து உன்னை மீட்க முடியாத அளவிற்கு என்னுடைய கரங்கள் ஒன்றும் குறுகி போகவில்லை. என் கரம் நீண்ட கரம், எங்கிருந்து உன்னை மீட்டுக் கொள்வேன். என்னுடைய புயங்கள் நீண்ட புயங்கள், போர் புரிகின்ற புயங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார். அதே போல் மலை போல் துன்பம் இருந்தாலும் வெயில் ஏறியவுடன், அந்த வெயிலை பார்த்தவுடன் எப்படி இந்த பனி மலை கரைந்து காணாமல் போகுமோ, அதுபோல உன்னுடைய துன்பங்களும் பாவங்களும் இதோ என்னுடைய பிரசன்னத்தால் கரைந்து காணாமல் போகும். இதெல்லாம் அவர் ஏற்கனவே நமக்கு கொடுத்த நம்பிக்கையின் வார்த்தைகள். ஆனால் நாம் என்ன சொல்லுகிறோம்? ஆண்டவரே எவ்வளவு பெரிய பிரச்சனை, என்னை காப்பாற்றும். ஆனால் ஆண்டவர் என்ன விரும்புகிறார் என்றால், பிரச்சனையை பார்த்து நீங்க சொல்லணும், அது அலை போல் எழும்பினாலும் மலை போல் உயர்ந்தாலும் பிரச்சனையே கவனமா இருந்துங்க, உன்னை விட பெரிய கடவுள் என் பின்னால் நிற்கிறார். நீங்க அப்படி பேசுங்கன்னு கடவுள் சொல்றார். நீ என்கிட்ட ஜெபிக்கவா வேண்டான்னு சொல்லல, நீ என்னோட உறவாடவா வேண்டான்னு சொல்லல, நீ என்கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணு நான் வேண்டான்னு சொல்லல. ஆனா பயந்து போய் ஓடியாந்து உங்க வீட்டில் குழந்தை வெளியில் விளையாண்டுக்கு நிற்குதுன்னு வச்சுக்கோமே, யாரோ ஒரு ஆள் ரோட்டில் குடியாரனோ அல்லது பூச்சாண்டி மாதிரி ஒருத்தன் வந்தான், உங்கள் பையன் 5ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் வெளியில் உட்கார்ந்து விளையாண்டுக்கிட்டு இருந்தான். அந்த பூச்சாண்டி மாதிரி வந்த ஆள் வாசலில் நின்ற பையனை பயமுறுத்திட்டான், ஏதோ ஒன்று பேன் பண்ணி பயமுறுத்திட்டான். அந்த பையன் அழுதுகிட்டே பதறி போய் வீட்டுக்குள்ளே ஓடியாந்து, ஏம்மா வெளியில் ஒரு பூச்சாண்டி என்னை ஐயோ பயமுறுத்திட்டான், என்னை தூக்கிட்டு போயிடுவோம்னு சொல்கிறான் அப்படின்னு. நீங்கள் என்ன செய்வீங்க? முதல்ல பிள்ளையை பார்த்து, அறிவில்லை உனக்கு, 10 வயசு ஆச்சு, முழு மாடு மாதிரி வளர்ந்துருக்க, பூச்சாண்டி தூக்கிட்டு போயிடுவானா? இல்லை லூஸா உனக்கு? தைரியமாக சொல்ல வேண்டியதானே, உனக்கு என்ன வேணும்னு கேட்க வேண்டியதானடா. எதிர இருக்கிறவன் உனக்கு வம்பு கொடுக்குறான்னா நீ கேளு, நீ அவனை மோது, அவனை முட்டு. அவன் உன்னைய தீமை செய்ய ஆரம்பிச்சா நீ ஏண்டவா நான் என்னன்னு வந்து கேட்குறேன். சும்மா எவனா பேன் சத்தம் போட்டதுக்கெல்லாம் ஓடியாந்து என்னைய வந்து ஏமா ஏப்பாங்கிறிய, நீலாம் பிள்ளையா வளர்ந்தியா இல்லை அறிவு இல்லாமல் வளர்ந்துருக்கியா? கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா?
இல்லை உடனே அந்த பிள்ளை அழுதுகிட்டு ஓடியாந்த உடனே ஐயோ என் பிள்ளை அவனை மிரட்டிட்டாமனு தோளில் தூக்கி போட்டு போனா, நீங்கள் கடவுளை சார்ந்தவர்கள் அல்ல என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். God is always giving us training to live our life. நம்முடைய வாழ்வை வாழ்வதற்கான ஒரு பயிற்சியின் களத்தை ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருப்பார். புயல் என்பது, இந்த படகு பயணம் என்பது ஒரு பயிற்சி களம். முதல் வாசகத்தில் அதனால தான் கடவுள் எதிலிருந்து பேசுகிறார்? புயலிலிருந்து பேசுகிறார். டே யோபு, இந்த புயலை கண்டுபிடிச்சது யாரு? அந்த கடலை உருவாக்குனது யாரு? அந்த கரையை தாண்டி போகக்கூடாதுன்னு கட்டு போட்டது யாரு? நான் தானே. எனக்கு தெரியாதா என்ன பண்ணணும் எப்போ பண்ணணும்னு? புயல் எழும்புனா அழிஞ்சிருவியா நீ? புயல் வந்தா நீ இல்லாமல் போயிருவியா? பிரியமானவர்களே, வசனங்கள் ஆழமான அழுத்தமான வசனங்கள். எனவே தயவுசெய்து இன்றைக்கு ஒரு நிமிடம் நாம் எப்போதும் யோசித்து பார்ப்போம். நமக்கு முன்னால் இருக்கிற பிரச்சனைகளை பார்த்து நாம் எப்படி பேசுகிறோம்? நம்பிக்கை நிறைந்த வார்த்தைகள், என்னோடு என் ஆண்டவர் இருக்கிறார், என் பின்புலத்தில் என் கடவுள் இருக்கிறார், அவர் நீ இதைவிட பெரிய பெரிய பிரச்சனைகளை கொண்டு வந்தாலும் வல்லமையான கடவுள் என்று சொல்லி ஜெபிக்கிறோமா? அல்லது ஆண்டவரை திரும்பி நின்று தொடை நடுங்கியவர்களாய், பயம் கொண்டவர்களாய், வாழ்க்கையிலே ஐயோ கடவுளே என் வாழ்க்கை போய்விடுமோ என்று பயத்திலே அலறிச்சாகிறோமா? இயேசு சொல்லுகிறார், காற்றையும் கடலையும் கடிந்து. இதுக்காக காற்றலையும் கடலையும் கடிந்து கொண்டு சொல்கிறார்னா, நமக்கு பவர் இருக்குது. நம்மெல்லாம் பவர் இல்லாமல் அந்த உலகத்தில் வரல. பவர் எப்பவுமே கொடுத்துருக்காரு கடவுள். ஆதாம் ஏவாளை படைக்கிற பொழுதே என்ன சொன்னார்? இது அனைத்தையும் உங்களுக்கு கட்டுப்படுத்துவதற்காக தருகிறேன். கட்டுப்படும், கட்டுப்படும், கட்டுப்படாமல் இருக்காது. புயலும் கடலும் கூட நமக்கு கட்டுப்படுமானா, ஏற்கனவே ஒரு பிரசங்கம் வச்சு போட்டிருக்கிறேன், உள்ள கேளுங்க. அது ஒரு 15 நிமிஷம். எப்படி நமக்கு புயலும் கடலும் கட்டுப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. புயலும் கடலும் நீங்கள் அப்படின்னா அப்படி நிற்கும், ஏய் அப்படின்னா அப்படி நிற்கும். நீங்கள் அவ்வளோ பெரிய ஆளானா அவ்வளோ பெரிய ஆள். கடவுள் உங்களோடு இருந்தால், இயேசு உங்களுக்குள் இருந்தால், அவர் பக்கத்தில் நீங்கள் நின்றால், அவ்வளோ பெரிய மலையை பார்த்து பெயர்ந்து போய் கடலில் விழுனா விழும். மலை பெயருமா சாமி? கடல் அமைதியாகுமா? புயல் நான் சொன்னால் கேட்குமா அப்படின்னு சொன்னால் உங்களோடு இருப்பவரின் ஆற்றல் உங்களுக்கு தெரியலை, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வலிமை உங்களுக்கு புரியலை என்பதுதான் பொருள். எனவே யோபுவை தியானிப்போம். ஆபிரகாமை தியானிப்பது போலவே யோபுவை தியானிப்போம். யோபுவை தியானிக்கிற பொழுது யோபு என்னென்ன செஞ்சார் என்பதையெல்லாம் ஒருபுறம் வைத்துவிட்டு கடவுள் அவர் மீது என்ன நம்பிக்கை வைத்திருந்தார், அதே நம்பிக்கையை கடவுள் உங்கள் மீது வைத்திருக்கிறார். அந்த நம்பிக்கைக்கு ஏற்ப வாழ்வோம். ஆமேன். எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிட்டு பாடுவோம். I
நம்முடைய மன்றாட்டுகளை சொல்லி ஜெபிப்போம். அன்பே உருவான இறைவா, எம் கத்தோலிக்க திரு அவைக்காக மன்றாடுகிறோம். காற்றையும் கடலையும் அடக்கும் ஆற்றல் கொண்ட இயேசு தங்களோடு இருக்கிறார் என்பதை எம் திரு தலைவர்கள் உணர்ந்து இறை மக்களின் நம்பிக்கை, ஆன்ம, சமூக, பொருளாதார வாழ்வினை பாதிக்கும் அனைத்து தீமைகளையும் எதிர்த்து போராடும் ஆற்றல் கொண்டவர்களாக விளங்கிட அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பே உருவான இறைவா, எம் இந்திய நாட்டிற்காகவும் நாட்டு தலைவர்களுக்காகவும் மன்றாடுகிறோம். மக்கள் பணியாளர்களுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள தலைவர்கள் தங்களை தேர்ந்தெடுத்து பணியில் அமர்த்திய மக்களின் மீது அதிகமான அன்பு கொண்டவர்களாக இருக்கவும், சுயநலங்களையும் கட்சி வேறுபாடுகளையும் கடந்து மக்களுக்கு பணி செய்யவும் அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பே உருவான இறைவா, எம் பங்கு சமூகத்திற்காகவும் எம்முடைய குடும்பங்களுக்காகவும் மன்றாடுகின்றோம். எங்களுடைய பங்கிலும் எங்கள் ஒவ்வொருவரின் குடும்பங்களிலும் கிறிஸ்துவின் அன்பு மேலோங்கி இருக்கவும், புனித பவுல் சொல்வது போல நாங்கள் எங்களுக்காக இருந்து உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவுக்காக வாழ்பவர்களாக திகழவும் அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை ஆண்டவருடைய பாதத்திலே மௌனமாய் ஜெபிப்போம். அன்பான கடவுளே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் இந்த உரிமையோடு உம்மை நோக்கி எழுப்பி இருக்கிற அந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை வேண்டுகின்றோம். சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமாக ஒப்புக் கொடுக்கப்படுகின்ற இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். இதய அமைதியை இறைவா, நீரே அருள் கூர்ந்து ஏற்பாடு செய்கின்ற இந்த மறை நிகழ்வுகளுக்காய் உம்மை புகழ்கின்றோம். எங்கள் பணியின் புனித காணிக்கைகள் உமக்கு ஏற்புடையதாய் இருப்பதாக ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் இறைவா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலும் ஆகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போலவே மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்க திருவுளமானீர். படைப்புகள் அனைத்தும் உமக்கு அடிபணிகின்றன. மீட்படைந்தோர் அனைவரும் உம்மை எந்நாளும் புகழ்கின்றனர். உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர். ஆகவே விண்ணகத் தூதரோடு இணைந்து போற்றி புகழ்ந்து அக்களித்து நாங்கள் பாடுவதாவது:
இதய அமைதியே இறைவா, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தமை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தினையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தினையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகம் முழுவதும் பரவி இருக்கும் அது அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணிசாமி, உமது அன்பின் குழந்தைகள் அனைவரையும் தெய்வீக அன்பினால் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழுவோம் என்கின்ற எதிர்நோக்குடன் இறந்த அனைவரையும் உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து மகிழ்ந்து விரும்பி ஜெபிப்போம். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். முதிய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக.
நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேர் இன்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதி ஒற்றுமையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற தெய்வம். இந்த தெய்வத்தினுடைய விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பேர் பெற்றவர்கள்.
திருமண அறிக்கை. எல்லாம் வல்ல இறைவன் திருவருளால் அரசடிப்பட்டு பங்கு பாத்திமா நகரில் இருக்கும் தகப்பனார் ஜெபஸ்தியான், தாய் மேரி ஜான் சிபாப் இவர்கள் மகன் பெர்லின் ஜோஸுக்கும் சுரண்டை பங்கு சுரண்டிக்கும் தகப்பனார் முருகன், தாய் மாரியம்மாள் இவர்கள் மகள் பவானிக்கு திருமணம். இது முதலாவது அறிக்கை. இத்திருமண அறிக்கை தடை இருந்தால் பங்கு தந்தை அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டியது இறைமக்கள் பொறுப்பு. இவ்வார திருப்பலி அறிவிப்புகள். 24ஆம் தேதி திங்கள் மாலை 7 மணிக்கு புனித சூசையப்பர் அன்பிய இல்ல திருப்பலி. 25ஆம் தேதி செவ்வாய் காலை 10 முதல் 4 மணி வரை குணமளிக்கும் நற்செய்தி கூட்டம். மாலை 7 மணிக்கு அந்தோனியார் நவநாள் திருப்பலி. 26ஆம் தேதி புதன் காலை 6 மணிக்கு பங்கு ஆலயத்தில் திருப்பலி. 28ஆம் தேதி வெள்ளி காலை 6 மணிக்கு பங்கு ஆலயத்தில் திருப்பலி. 29ஆம் தேதி சனி மாலை 7 மணிக்கு பங்கு ஆலயத்தில் திருப்பலி. 30ஆம் தேதி ஞாயிறு காலை 7:15க்கு விகே புதரிலும் காலை 9:15க்கு பங்கு ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு ராஜகோபால பெரியிலும் ஞாயிறு திருப்பலிகள். இவ்வார ஞாயிறு திருப்பலியை சிறப்பு செய்தவர்கள் புனித மரியன்னை அன்பியம். புனித மரியன்னை அன்பியத்திற்கு நாம் கரவொலி மூலம் நன்றி சொல்லிக்கொள்வோம். வருகிற ஞாயிறு திருப்பலியை புனித சூசையப்பர் அன்பியம் சிறப்பு செய்வார்கள். குணமளிக்கும் நற்செய்தியின் விடுதலை பெருவிழா நாள் 25 ஜூன் 2024 செவ்வாய்க்கிழமை. நேரம் காலை 10 முதல் 4 மணி வரை. இடம் அற்புத சுரங்கம், தூய அந்தோனியார் திருத்தலம், சுரண்டை, பேரன்புடையேர். கடந்த மே மாதம் நடைபெற்ற நற்செய்தி பெருவிழாவின் தொடர்ச்சியாக மேலும் ஒரு வருடத்திற்கு ஆங்கில மாதத்தின் கடைசி செவ்வாய் தோறும் குணமளிக்கும் நற்செய்தியின் விடுதலை பெருவிழா நடைபெறும். குமுளி தூய மிக்கேல் அதிதூதர் தியான மையம் வழிநடத்தும் இப்பெருவிழாவில் இருள் நீக்கும், கட்டுகள் உடைக்கும், நீண்ட நாள் தொடரும் வினை கோளாறுகள், நோய்கள், கடன் பிரச்சனைகள் தீர சிறப்பு ஜபம் மற்றும் கவுன்சிலிங் வழங்கப்படும். சிறப்பு செய்தியாளர் பிரதர் வர்கீஸ் அவர்கள். அன்புடன் அழைக்கும் ஃபாதர் புதுமை ஜோசப் ராஜன், சுரண்டை பங்கு தந்தை. அனைவருக்கும் மதிய உணவு வழங்கப்படும். ஒருங்கிணைப்பு தூய அந்தோனியார் சொந்தங்கள். புனித கலிலேயாவின் திருவுருவம் இந்த வாரம் 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை அன்ட்ரோ உசா இவர்கள் இல்லத்திலிருந்து நிக்கோலாஸ் லூர்து இவர்கள் இல்லத்திற்கு ஜெபிப்பதற்காக எடுத்து செல்லப்பட இருக்கின்றது. இத்திரு நிகழ்வுகளில் புனித கலிலேயா சபை உறுப்பினர்கள் அனைவரும் பக்தியோடு கலந்து கொண்டு புனித கலிலேயா வழியாக இறையறலை பெற அன்புடன் அழைக்கின்றோம். 27ஆம் தேதி வியாழக்கிழமை புனித குழந்தையேசு அன்பிய கூட்டமானது திரு ஜெயராஜ், ஜுஜி இவர்களின் இல்லத்தில் வைத்து இரவு 7 மணி அளவில் நடைபெறும். அன்பிய உறுப்பினர்கள் அனைவரும் அதில் கலந்து கொள்ளவும். இன்று மாலை 5 மணிக்கு அன்பிய பொறுப்பாளர்கள், ஊர் பொறுப்பாளர்கள், பக்த சபை பொறுப்பாளர்கள் கூட்டம் நடைபெறும். அனைவரும் கலந்து கொள்ளவும். மன்றாடுவோமாக. இதய அமைதியை இறைவாம் இத்தெய்வீக திருவிருந்தை உட்கொண்ட நாங்கள் உம்மை புகழ்கிறோம். இத்திருவிருந்தின் ஆற்றலால் எங்கள் வாழ்வு உமது பேரன்பால் நிரப்பப்படுவதாக. ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஜெரின் ஜெஸ்லின் 2ஆம் ஆண்டு திருமண நாளுக்காக ஜெபித்திருக்கிறோம். கரவொலி மூலமாக திருமண வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்வோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. வல்ல கடவுள் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உயிர்த்த கடவுளின் உண்மை பிள்ளைகளாக சென்று வாழுங்கள். பேரின்பம் தொடரட்டும்.